அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூமராலஜி டாபிக் மட்டும் பேசுவோம். அதில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை மட்டும் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? கேட்டதை பேசல, வெறுமனே நல்ல எண்களை மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். நியூமராலஜி மூலிமா என்னோட லைஃப்பை ஒரு டேர்ன் பண்ண முடியுமா? ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன், நியூமராலஜி யூஸ் பண்ணி பாசிட்டிவாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கும் உங்களோட பிறந்த காலம் சப்போர்ட் வேணும். டு பி ஹானஸ்ட்லி ஐம் டெல்லிங் டு யூ, ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ இல்லை, உங்களோட பிறந்த கால சந்திரன் மேலே கோச்சார ராகு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்துலையுமே நம்ம நியூமராலஜியை டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நியூமராலஜி எப்போ டச் பண்ணுறது, எப்போ ஃபேவர் பீரியட் அப்படின்னா, இது இல்லை, ராகு இல்லைனாலே அது ஃபேவர் பீரியட் தான். ரொம்ப நல்ல ஃபேவர் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் உங்களோட பிறந்த கால சந்திரன் மேலே கோச்சார புதன் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்றப்ப பலன்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிரும். நியூமராலஜி 2 விதமாக இருக்குது, நிறைய மெத்தடாலஜி இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய 2 மெத்தடாலஜி. ஒன்று நமக்கே தெரியும், இந்த கேலண்டருக்கு பின்னாடி ஏனா 1 ஐனா 1 ஜேனா 1ன்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை 1+1 1+1 கூட்டிகிட்டே வந்தால் நமக்கு ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் ஆன்சர். இன்னொன்று வந்து பிரமிட் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பேசிக் மெத்தடாலஜியும் பெர்மிட் மெத்தடாலஜியும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் 100% நமக்கு அந்த ரிசல்ட் கொடுக்குது. சப்போஸ் எனக்கு பர்த்ஸ் அந்த நார்மல் நியூமராலஜி மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 35-40% ரிசல்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு பர்த்து பேசிக் நியூமராலஜி எனக்கு நல்லா இல்லை, ஆனால் பிரமிட் மெத்தடாலஜி நல்லா இருக்குது அப்படின்னா 65-68% வரையும் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு அது ரொம்ப அக்யூரேட்டாக பலன் சொல்ல முடியும். ஜாதகத்தில் நிமித்தம் சகுனம் சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ சகுனம் அப்படின்றது நம்மளோட தெரியும் இல்லைங்களா, நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த கருப்பு கலர் பூனை கிராஸ் ஆனால் வந்து காரியத்தடை போகக்கூடாது, சகுனம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பட் நிமித்தம் பிரசன்னத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு இது எல்லாமே வந்து நிமித்தம் ஓரியன்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடவுளே உபாசனை எடுத்து பண்ணுறோம், உபாசனை சித்தி ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம நிமித்த மூலியமாகவே நம்ம கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் நிமித்த மூலியமாக உபாசனை ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது நம்ம கொண்டு வரலாம். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க, அந்த நியூமராலஜி டெக்னிக்ஸ் அது எல்லாத்துலேயுமே இருக்கீங்க, இல்லை ஒரு கடவுளை வழிபட்டுட்டு ஜென்ரலாகவே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்ப போகும்போது ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்காக போகும்போது நம்பர் 19 அப்படின்ற ஒரு நான் அதை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த டிஎன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் போட்டு லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த 2 டிஜிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அந்த விஷயம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். சப்போஸ் அதுக்கு உல்டாவா நம்பர் 17 அப்படின்ற ஒரு நம்பரை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஓகே இன்றைக்கி வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த நிமித்தம் சகுனம், அந்த நம்பர்ஸ் மூலயமா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பேசுகிறோம் நியூமராலஜியில். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ 1 மடங்குகளில் முடியக்கூடிய நல்ல நம்பர்களை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். நம்ம 10 அப்படின்னு முடியக்கூடிய ஒரு இதில் பேர் வச்சாலும் இல்லை அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணாலுமே ஒருத்தருக்கு நல்ல புகழ் கிடைக்கும். நிறையா பணம் இருக்கான புகழ் இல்லை, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வர, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லோரும் அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட புகழ் மட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்பர் 10ன்றதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கும். அடுத்து 1 மடங்குகளில் முடியக்கூடிய நம்பர்ஸில் 19, இது காந்தர்வ எண்ணுன்னு சொல்லுவோம் நம்ம. இது பணத்தையோ புகழையோ தராது, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது மூலிமா நமக்கு என்னெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஆப்போசிட் அந்த ஹெச்ஆரையோ அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு ஆளையோ நம்மளால் இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் அஃபிஷியலை பார்த்து ஒரு வேலைக்காக போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியலை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு டெண்டர் வாங்குறதுக்காக போகிறோம், ஒரு கான்ட்ராக்ட் சைக்கிள் கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ரொம்ப நாளாக நான் கல்யாணத்துக்காக வரேன் தேடிட்டு இருக்கேன், பொண்ணு கிடைக்கல, இல்லை பையன் கிடைக்கல, வாட் எவர் மேபி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 19 அப்படின்ற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா அந்த பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 19ன்ற ஒரு விஷயம் காந்தர்வையன் ஆப்போசிட் ஜெண்டரை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும். இதை ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெரி கேர்ஃபுல். அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும்.
எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டார், எங்கள் தாத்தாவும் கஷ்டப்பட்டார், நானும் கஷ்டப்படுறேன், நானும் ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர் 37 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புகழையும் தரும், பணத்தையும் தரும், ரெண்டையுமே சேர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 37. இதை சர்வ சுதந்திரம் தரக்கூடிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஒன்றின் மடங்குகளில் இருக்கக்கூடிய சிறந்த எண் வந்து ஓரளவுக்கு சிறந்த எண் வந்து 46. இதுவும் அதிகாரத்தையும் தரும், காசையும் தரும், இந்த ரெண்டையுமே தரும். ஆனால் இந்த எண்ணில் என்ன பிரச்சனை அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 46, 4ன்றது சந்திரன், 6ன்றது புதனோட வீடு, இங்கே நோய்க்கான காரகத்துவம். அப்போ இதயம் சம்மந்தமான பிரச்சனைங்க இருக்கவங்க இந்த நம்பரை பயன்படுத்தக்கூடாது. சப்போஸ் அவங்க பயன்படுத்தினா அந்த நோயின் தீவிரம் தான் அதிகமாகும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை எடுக்கணும். அப்போ 4, 6 எந்த ஜாதகத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க 46 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து, ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்து நம்பர் 55. இது வந்து என் பையன் எதுக்கு எடுத்தாலும், என் பையனும் என் பொண்ணும் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க, பயந்த சுபாவமாகவே இருக்காங்க அப்படின்னு இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு இந்த 55 அப்படின்ற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக நல்ல ஒரு தைரியம் பிறக்கும். ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சோல்ஜர்ஸ் தலையில் எல்லாருக்குமே 55 அப்படின்ற ஒரு நம்பரை சூடு போட்டு அனுப்புவாராம். அப்போ தான் அந்த தைரியம் வரும் அப்படின்றதுக்காக நியூமராலஜி மூலிமா அவர் பண்ணாரா என்னன்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹிட்லர் வந்து 55 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து சோல்ஜர்ஸ்க்கு போட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா சண்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 55 அப்படின்றது ஒரு சிறந்த போராட்ட குணத்தை தரக்கூடிய நம்பர். அடுத்து என்னோடய ஃபேவரட் நம்பர் 82. 82 அப்படின்றது சர்வ வசியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ண, அதாவது எல்லா நம்பரையும் விட இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக நமக்கு எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வரும். பிகாஸ் அந்த நம்பரோட பேரே வந்து சர்வ வசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 8ன்றது சனி, 2ன்றது சந்திரன், ரெண்டுமே சேர்ந்து நமக்கு சூரியன் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருது. ஸோ இது ஒரு சர்வ வசியத்தை தரக்கூடிய ஒரு தேவா வசிய எண் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரொம்ப நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் விட இந்த 82 வந்து ஒரு பெஸ்ட் நம்பர் ஒன்றின் மடங்குகளில் முடியக்கூடிய விஷயத்துக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஒன்றின் மடங்குகளில் உள்ள மிக சிறந்த நம்பர் வந்து 37, 46, 82. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கான ஒரு சக்கராஸ் மாய எண் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சிவ எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியுமானா டெஃபினட்டாக கொடுக்க முடியும். இதை பாருங்கள், எந்த பக்கத்தில் இருந்து கூட்டினாலும் நம்பர் 15 அப்படின்றது மட்டும் வரும். ஆனால் இந்த 15ன்ற எண் இப்போ எனக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஏன்னா வருஷங்கள் மாற மாற இந்த எண்களும் மாறும். அதுக்கு தான், அந்த ட்ரிக்ஸுக்கு தான் இங்கே நியூமராலஜிஸ்ட்டு தேவை. இது எல்லாமே நமக்கே தெரியும், நெட்டில் இருக்குது, நம்ம போட்டு அழகாக எடுத்து எல்லாம் பண்ணிடலாம். பட் இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும்? எனக்கு 15 வயசு வரைக்கும் தான் இந்த எண் யூஸ் ஆகும். அப்போ எனக்கு 16 வயசு ஆயிடுச்சுன்னா, 18 வயசு ஆச்சுன்னா, 60 வயசு ஆச்சுன்னா அதுக்கும் இந்த மாய எண்கள் சில ட்ரிக்ஸ் மூலியமாக மாற்றி வேறு நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ மாய எண்கள் எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். பட் அந்த ஏஜ், அந்த கூட்டினா நம்ம ஏஜை விட அது அதிகமாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். என்கிட்ட நியூமராலஜி பார்த்து வைக்கிறவங்க, நான் பர்சனல் கன்சல்டேஷன் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ சார் 3 monthஸில் உங்களுக்கு இது நடக்கும், நடக்கலைன்னா என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுவரை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நல்லாவே ரிசல்ட் வந்துட்டுருக்கு. பிகாஸ் நியூமராலஜின்றப்ப கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும் A to Z வரைக்கும் நான் கொடுத்துருவோம். நம்ம எப்படி பேர் வந்து மாற்றணும், என்ன சக்கரத்தை வைக்கணும், என்ன உலோகத்தில் செய்யணும், என்ன மலர்கள் வைக்கணும், எவ்வளோ நாள் செய்யணும், நம்ம அந்த பலகைக்கு பின்னாடி என்ன நம்பர்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுவோம். வித்தின் 3 months அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்களா?